இந்த பெரியார் பேரனுக்கு என்னோட வீடியோ பார்த்தோன்னே சுருக்குன்னு உரைச்சிருச்சு போல. காந்தி இந்த தேசத்துக்கும் இந்த இந்து சமுதாயத்துக்கும் செஞ்ச துரோகம் போதும் அப்படின்னு நான் சொன்னது உனக்கு உரைக்கா? ஆமா, நான் ரைட்டர்ஸ் தான். இன்னும் தெளிவா சொல்ல போனா தேசமும் தெய்வீகமும் இரு கண்கள்னு சொன்ன முத்துராமலிங்க தேவரையா தான் என்னோட தலைவர், காந்தி இல்ல. சோனம் வாங்சுக் பாகிஸ்தான்ல போய் கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான் போய் பேச போனாருன்னு பெருமையில பேசியே பெஹல்காம் அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான், ஊரி அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான், பார்லிமெண்ட் அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான், மும்பை அட்டாக் பண்ணது பாகிஸ்தான் தான். உன் வீட்டுல வந்து ஒருத்தன் உன்னையவே வந்து அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீ அவன் வீட்டு ஃபங்க்ஷனே போய் நீ கலந்துக்குவியா? சரி, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. தன்னைத்தானே என்வாயர்மெண்டல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த சோனம் வாங்சுக் 2025 இவர் தேசத்துக்கே ஆபத்தானவர்னு கவர்மெண்ட் இவரை NSA, அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள உள்ள தூக்கி போட்டாங்க. அது எதுக்குன்னு நீ சொல்ல முடியுமா? கோர்ட்லயே சாலிசிட்டர் ஜெனரல் இவரை பத்தி என்ன சொன்னாருன்னு தெரியுமா? சோனம் வாங்சுக் அங்க இருக்கிற ஜென்சியை ஃபுல்லா தூண்டி விட்டு பங்களாதேஷ் மாதிரியும் அரபிக் ஸ்பிரிங் மாதிரியும் ரத்த கலரியை தூண்டி விடுறதுக்கு முழு முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆபீஷியலா வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி நீ என்ன சொல்ல போற? அங்க லடாக்கோட எல்லையில சைனாவும் பாகிஸ்தானும் காத்துட்டு இருக்கும் போது இந்திய ராணுவத்தை பத்தி வீக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம மக்கள் இந்திய ராணுவத்தை சப்போர்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னது இது தேச துரோகம் இல்லையா? அவரோட SCCMOL அமைப்புக்கு வெளிநாட்டுல இருந்து வந்த நிதியோட சாவர்னிட்டி, அதாவது இறைத்தன்மைக்கே வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் இருந்ததுனாலதான் கவர்மெண்ட் அவரோட FCRA கேன்சல் பண்ணாங்க. இதுக்காப்பா நீ முட்டை குடுக்குற? சோனம் வாங்சுக் ஒரு டெரரிஸ்டா நீங்க போர்ட்ரே பண்ண நீங்க ட்ரை பண்றீங்கன்னா you have to compare him with Godse who killed Gandhi. இந்த சீப்பான சோனம் வாங்சுக் எல்லாம் கோட்ஸே கூட கம்பேர் பண்ணி பேசாத. என்கிட்ட கேட்ட கோட்ஸே ஒரு மகாத்மா தான் நான் சொல்லுவேன். வெற்றிவேல் வீரவேல், जय भारत. गोपाळ गोडसे वगैरे सगळे बंधू तुमचा नसुरा त्यांनी महात्मा गांधींना उडवलं. वेडा म्हणून नाही, त्याच्या मागे विचार होता. देशाची फाळणी केलीच तर केलीच, पुन्हा 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 त्यांच्या बोडक्यावरती, त्या लांड्यांच्या बोडक्यावरती तुम्ही 55 कोटी घातलेत. मी पाकिस्तानच्या मुसलमानांना लांडे बोलतो, इथूनच्या राष्ट्रवादी मुसलमानांना नाही.